உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, யாருக்கிட்ட இந்த ரூம்குள்ள வந்தீங்க? ஏய், இது எழிலோட ரூம். நான் இங்க வர்றதுக்கு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்ப இது எங்களோட பர்சனல் ரூம். அவரு இல்லாத டைம்ல நீங்க ரூம்குள்ள வரணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். அது சரி, எதுக்கு இப்ப ரூம்குள்ள வந்தீங்க? ஆ, அது எழில் கிட்ட ஆடிட்டிங் சம்பந்தமா ஒரு ஃபைல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவர் இங்க இல்லாததால ஃபைல் எங்க இருக்குன்னு நானே தேடிட்டு இருந்தேன். நீ என்னமோ பெரிய இவ மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. எங்க பாரு, எழில் இப்ப வரைக்கும் உன்ன அவரோட வைஃபாவே ஏத்துக்கல, புரியுதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எழில் சரி நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நான் அவரு வைஃப் தான். அது யாராலையும் மாத்த முடியாது. நீங்க அவரு கூட ஒன்னா ஒர்க் பண்றவரா இருக்கலாம், அவர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான். உள்ள வந்துட்டா உன்னை விட எனக்கு தான் பிரையாரிட்டி அதிகம். நான் இந்த வீட்டோட மருமகன்றத மறந்துறத. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எங்களோட பெர்மிஷன் இல்லாம எங்க ரூம்குள்ள வரது இதுதான் கடைசியா இருக்கணும், புரியுதா? கிளம்பு. கிளம்புறண்டி. சீக்கிரம் உன்னோட இந்த திமிர அடக்கி உன்னையும் இந்த வீட்ல இருந்து கிளப்புறேன். அப்ப தெரியும் உண்மையிலேயே யாருக்கு இந்த வீட்ல பிரியாரிட்டி அதிகம்னு. என்ன பாத்துட்டு இருக்க? கிளம்பு. என்ன இது, எழில் சுடரோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஃபைல் மாதிரி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மீட்டிங்க்கு தேவையான ஃபைலை எடுக்கும்போது பை மிஸ்டேக் இதையும் சேர்த்து கொடுத்திருப்பாரோ? மனோ, அது எழில் சுடரோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஃபைலா? ஆமா ஆண்டி, அப்படிதான் இருக்கு. குடு பார்க்கலாம். எழில் சுடர். மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? அத குடு. இதுக்கு என்ன அர்த்தம் எழில்? என்னம்மா? சொல்லு எழில், இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படிப்பா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு கான்ட்ராக்ட உன்னால ரெடி பண்ண முடிஞ்சது? சுடர் உன்னோட பொண்டாட்டி. அவளை இந்த வீட்ல இருந்து பாதியிலேயே அனுப்பணும்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? எனக்கு இந்த ஃபைல பார்த்ததுல இருந்து எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எழில். வா சுடர், நீயாவது இந்த கான்ட்ராக்டுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றியா? எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்ல இருக்கணும்னு கான்ட்ராக்ட் எழுதி ரெடி பண்ணிருக்கான். நீ அதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கல்ல? எப்படி சுடர் உனக்கு மனசு வந்தது இதுல சைன் பண்றதுக்கு? அப்போ எனக்கு உடம்பு சரியானதும் நீ எல்லாரையும் மறந்துட்டு இங்க இருந்து போக ரெடி ஆயிட்டல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. வேற எப்படி? இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்னு சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அப்புறம் இந்த வீட்ல பெரிய மனுஷன் நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கேன்? என்ன யாருமே மதிக்கல இல்ல? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவரு ஆரம்பத்துல என் மேல உள்ள கோவத்துல போட்ட கான்ட்ராக்ட்மா. இப்ப அவரு ரொம்ப மாறிட்டாருமா. நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கோம். இதை என்ன நம்ப சொல்றியா? சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பொய்யெல்லாம் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இந்த உயிரையே கையில பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்க இருந்து போயிட்டேன்னா என்னோட உயிர் அடுத்த நிமிஷமே போயிடும் சுடர். சாரிமா, நாங்க செஞ்சது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இனிமே இப்படி மட்டும் பேசாதீங்கம்மா. உங்களோட சந்தோஷம் தாம்மா எங்களுக்கு முக்கியம். இது இது வெறும் பேப்பர் தாம்மா.
எங்களோட வாழ்க்கைய இனிமே இதால பிரிக்க முடியாது. இந்த நிமிஷமே அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இப்ப என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்றேம்மா. இவர்தான் என்னோட புருஷன். நீங்க தான் என்னோட மாமியா. அபி, அஞ்சலி, கவின், காவ்யா என்னோட குழந்தைங்க. இதுதான் என்னோட குடும்பம். இங்கதாம்மா நான் வாழ்வேன். இனிமே இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேமா. இது சத்தியம். இது போதும் சுடர், எனக்கு இது போதும். எழில், உன் மனசுல இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த காரணத்துக்காகவும் சுடர உன்னோட வாழ்க்கையிலிருந்து பிரிச்சிடணும்னு மட்டும் நினைக்காத. போ. இங்க பாரு, அந்த ஃபைல் எப்படி அம்மா கைக்கு போச்சுன்னு கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ எந்த தைரியத்துல அந்த கான்ட்ராக்டா அம்மா முன்னாடி கிழிச்ச? உங்க அம்மா தான் பெத்த பையனோட வாழ்க்கை தப்பா போயிருமோன்னு தவிச்ச தவிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல. நாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலனா அவங்க உயிரை விட்டுருவேன்னு சொன்னது உங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா நான் அந்த கான்ட்ராக்ட் ஃபைல கிழிச்சு போட்டதுதான் உங்களுக்கு இப்ப தப்பா தெரியுதுல? சுடர், பேச்சா மாத்தாத. உன்னை விட 100 மடங்குக்கு மேல அம்மா மேல எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்காகத்தான் நீ இன்னும் இந்த வீட்ல இருக்கங்கறத மறந்துடாத. நான் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தானே நீ அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண? அப்புறம் என்ன கேட்காமலேயே எப்படி அத அம்மா முன்னாடி கிழிச்ச? நான் உங்களை கேட்காம ஃபைல கிழிச்சது தப்புதான் சார். அதுக்கு வேணா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அது அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக மட்டும் நான் கிழிக்கல. எனக்கும் பிடிக்காம தான் கிழிச்சேன். அம்மா கிட்ட சொன்னதுதான் சார் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க தான் என்னோட புருஷன். உங்களோட குழந்தைங்க தான் என்னோட குழந்தைங்க. இதுதான் என்னோட வீடு, இதுதான் என்னோட குடும்பம். யார் சொன்னாலும், ஏன் நீங்களே சொன்னாலும் என்னால இதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. சுடர், கத்தாதீங்க சார். நாம சந்தோஷமா தான் இருக்கோன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது இல்லன்னு நீங்களே நிரூபிச்சிடாதீங்க. இந்த தாலி நீங்க கட்டினது தானே? இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டோட மருமக தான். என்ன இங்க இருந்து அனுப்புறதுக்கான தகுதி யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நான் இங்கதான் இருப்பேன். உங்களோட நான் இங்கதான் வாழ்வேன். இதுதான் என்னோட முடிவு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.